வணக்கம். இந்தியா மேல அதிபர் ட்ரம்ப் எடுத்த நடவடிக்கைகளுக்கு எதிரா அமெரிக்காவிலேயே குரல்கள் எழுந்திருக்கு. இது பற்றிய கூடுதல் தகவல்களுடன் நம்முடன் இணைந்துள்ளார் தமிழ் ஜனம் டிஜிட்டல் டீமின் தலைவர் திரு வெங்கட் அவர்கள். வணக்கம் வெங்கட். வணக்கம் அபினவ். நிச்சயமா நான் அது குறித்து சொல்கிறேன். அதாவது ட்ரம்ப் தொடங்கி வச்ச இந்த ட்ரேட் வார் உலகம் ஃபுல்லாக ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக இந்தியா மீது அவர் விதித்த அந்த வரி விதிப்பு இருக்குது, அவருக்கு அமெரிக்காலேயே பயங்கர பேக்லாஷ் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி ட்ரம்ப்பு இந்தியா மேலே வரி விதிப்பை விதிச்சுட்டு இந்தியா அடிபணியும் அப்படின்னு நினச்சார். ஆனால் இந்தியா எடுத்த அந்த கவுண்டர் மெஷரை ஒட்டுமொத்த உலகமுமே உற்று நோக்கிட்டு இருக்கு. அதாவது ட்ரம்ப்புக்கு அடிபணியாகாமல் மாறாமல் இந்தியா என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, புதுசாக உலகம் ஃபுல்லாக ஒரு பெரிய ஆலையை உருவாக்கி அதை ஸ்டேஜ் பண்ணி உலகம் ஃபுல்லாக அதை பார்க்க வச்சுட்டாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட தொடர்ச்சியாக போய் பேச்சுவார்த்தை நடத்தி ரஷ்யா வாயாலே சொல்லி வச்சுட்டாங்க. அதாவது இந்தியாவுக்கான அந்த கச்சா எண்ணெயில் 5% அந்த டிஸ்கவுண்டட் ரேட் அப்படிங்கிறது தொடரும் அப்படின்னு ரஷ்யாவை சொல்ல வச்சுட்டாங்க. அது மட்டுமல்ல, இந்தியாவுக்கு அமெரிக்காவினுடைய கதவுகள் மூடப்பட்டாலும் எங்களுடைய உற்ற நண்பன் இந்தியாவுக்கு வர்த்தகம் செய்வதற்கு ரஷ்யாவோட கதவுகள் எப்போவுமே திறந்திருக்கும் அப்படின்னு சொல்ல வச்சுட்டாங்க. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் இந்தியாவுக்கு எதிரியாக இருந்த சீனா கூட இப்போது இந்தியா பயங்கர நெருக்கம் காட்ட தொடங்கிருச்சு. அவங்க மூலமாக தொடர்ச்சியாக நடத்தின பேச்சுவார்த்தையினுடைய பலனாக நமக்கு தெரியும், அந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் யாங்லி இந்தியா வந்து இந்தியாவுக்கு விதிச்சிருந்த பல தடைகளை, குறிப்பாக அந்த அரிய வகை கனிமங்கள், அதே போல் உரங்கள், இதையெல்லாம் நீக்குவதாக அறிவிச்சிட்டார். இதுவே வந்து ஒரு பெரிய ட்ரம்ப்புக்கு ப்ளோ அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதை தாண்டி இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நீண்ட காலம் தலைவலியாக இருக்கக்கூடிய அந்த எல்லை பிரச்சனையில் ஒரு புதிய மெக்கானிசத்தை ரெண்டு நாடுமே உருவாக்கிட்டாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிமே எல்லையில் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் கமாண்டர் லெவல்லே அதை பேசி தீர்த்துக்கலாம், அதுக்கு மேலே அந்த பதட்டத்தை எடுத்துகிட்டு போக வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இதனாலேயே அமெரிக்காவுக்குள்ளேயே ட்ரம்ப்புக்கு நிறைய எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐநாவுக்கான அமெரிக்காவுடைய முன்னாள் தூதர் நிக்கி ஹேலே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவோட உறவை சிதைச்சிக்கிட்ட இந்த அமெரிக்காவுடைய நடவடிக்கை ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் டிசாஸ்டர். அதாவது வெளியுறவு கொள்கையில் ஒட்டு மொத்தமாக அமெரிக்கா தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்ல, அமெரிக்காவுக்கு இணையாக அதே போல் அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தலாக வளர்ந்துக்கிட்டு இருக்க சீனாவை எதிர்கொள்ள அமெரிக்காவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட் இந்தியா. ஆனால் அந்த கிஃப்டை ட்ரம்ப் மிஸ் பண்ணிட்டாரு. சீனா மாதிரி இந்தியா ஒரு கம்யூனிஸ்ட் நாடு கிடையாது, அது ஒரு டெமோக்ராட்டிக்கு. அது வளரும்போது உலகமும் வளரும். அதை வந்து ட்ரம்ப் வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் அதை கையாண்ட விதத்தினால 25 வருஷமாக இந்தியாவும் அமெரிக்காவும் பேணி காத்து வந்த அந்த உறவு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பின்னடைவை சந்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது மட்டுமல்ல, ட்ரம்ப்போட முன்னாள் பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் போல்டன் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்போடைய வரி விதிப்பு, இந்தியா மீதான அந்த வரி விதிப்பு ஒரு குழப்பமான நடவடிக்கையாக இருக்குது. எப்படி இவ்வளோ பெரிய ஒரு நட்பு நாடுகிட்ட 25%, அப்புறம் அடுத்த சில நாட்கள்லே 50% அறிவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ட்ரம்ப் இஸ் அன் அபரேஷனல் பிரசிடென்ட்டு, அவர் ஒரு இயல்பான பிரசிடென்ட் கிடையாது, குழப்பவாதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி தொடர்ச்சியாக ட்ரம்ப்புக்கு அமெரிக்காக்குள்ளேயே பேக்லாஷ் ஆகிருக்கு. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு சைடு நம்ம பார்த்தீங்கன்னா, எப்படி ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை இந்தியா ஒரு ஆயுத சந்தையாக தனக்கு மாற்றிக்கிச்சோ, அதே போல் ட்ரம்ப்போட ட்ரேட் வார்னால் இந்தியா வந்து ஒரு புதிய பொருளாதார கொள்கையை, ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கி உலகத்துக்கு காட்டிடுச்சு அப்படின்னு தான் எல்லாருமே பாராட்டுறாங்க. அபினவ், தகவல்களை பகிர்ந்ததுக்கு நன்றி வெங்கட். இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் சேனலுடன் இணைந்திருங்கள். தமிழ் ஜனம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.